மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் போலி நீட் சான்றிதழ் கொடுத்ததாக மாணவி மற்றும் அவரது தந்தை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை எழுதி முடிப்பவர்களுக்கு NDA எனப்படும் தேசிய தேர்வு முகமை மதிப்பெண் சான்றிதழை அளிக்கிறது. மருத்துவ கலந்தாய்விற்கு கொண்டு வரப்படும் இந்த சான்றிதழ்கள் சரியானவையா என்பது குறித்து ஆராய பிரத்யேக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினர் நடத்தும் ஆய்வில் ஆன்லைன் மூலம் NDA வழங்கியிருக்கும் சான்றிதழ் விவரங்களை உடனுக்குடன் சரிபார்க்க முடியும். இந்த நிலையில் கலந்தாய்விற்கு வந்த மாணவி ஒருவரின் சான்றிதழை ஆன்லைனில் இருக்கும் சான்றிதழுடன் ஒப்பிடும் பொழுது மதிப்பெண்ணில் பெரிய அளவு வித்தியாசம் இருந்திருக்கிறது. அதாவது அந்த சான்றிதழில் வழங்கியிருந்த 27 மதிப்பெண்களும் மாணவி கொண்டு வந்த சான்றிதழில் 610 மதிப்பெண்கள் இருந்ததும் கண்டறியப்பட்டது. NDA சான்றிதழின் நகலைத்தான் கொண்டு வந்திருப்பதாக மாணவி தரப்பிலிருந்து கூறப்பட்ட நிலையில் மதிப்பெண்களில் பெரிய அளவு வித்தியாசம் இருந்ததால் போலி சான்றிதழாக இருக்கலாம் என்று கூறி சென்னை பெரியமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மாணவி மற்றும் அவரது தந்தை மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தை சேர்ந்த அந்த மாணவியின் தந்தை பல் மருத்துவராக இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சின்னத்திரை நடிகை சித்ராவின் பெற்றோர் மற்றும் அவரது கணவர் ஹேம்நாத்திடம் பெற்றோரிடமும் போலீசாரும் கோட்டாட்சியரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் கடந்த புதன்கிழமை சித்ரா தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து வழக்கு பதிந்துள்ள நசரத்பேட்டை போலீசார் சித்ராவின் கணவர் ஹேம்நாத்திடம் 5வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹேம்நாத்தின் தந்தை ரவிச்சந்திரனிடம் 2வது நாளாக விசாரணை நடக்கிறது. குளித்துவிட்டு உடை மாற்றுவதற்காக தன்னை அறையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டு சித்ரா தற்கொலை செய்து கொண்டதாக ஹேம்நாத் கூறியிருந்தார். ஆனால் காரில் உள்ள பொருளை எடுக்க ஹேம்நாத்தை அனுப்பிவிட்டு சித்ரா தற்கொலை செய்து கொண்டதாக ரவிச்சந்திரன் கூறியிருந்தார். இந்த முன்னுக்கு பின் முரணான தகவல் தொடர்பாக இருவரிடமும் விசாரணை நடந்து வருகிறது. இதேபோன்று ஹேம்நாத்தின் தாய், சித்ராவின் தாய், தந்தையரிடமும் விசாரணை நடந்து வருகிறது. போலீஸ் விசாரணைக்கு பின்னர் ஒவ்வொருவரிடமும் ஸ்ரீபெரும்புதூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் விசாரணை நடக்கிறது. சித்ரா வழக்கில் திரட்டப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த கேஸில் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம். கரெக்டாக எவிடன்ஸ் பார்த்துட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்குவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். மதுரையில் பிரச்சாரத்தை தொடங்கும் கமல்ஹாசன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரச்சாரம் செய்ய பல இடங்களில் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் கடைசி நேரத்தில் நகரங்களுக்குள் அனுமதி அளிக்கவில்லை என்றும் கூறினார். புதிய சீரமைத்த தமிழகத்தை முன்னெடுத்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் என கமல்ஹாசன் தெரிவித்தார். பல இடங்களில் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். நகரங்களுக்குள் எங்களுக்கு அனுமதி வழங்க மறுத்திருக்கிறார்கள். கடைசி நிமிடத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் செயல்பட வேண்டிய முறையில் செயல்படுவோம். கொரோனா அச்சம் காரணமாக 8 மாதங்களாக மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த மெரினா கடற்கரை நாளை முதல் திறக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு கடற்கரை மணற்பரப்பு, சர்வீஸ் சாலை தூய்மைப்படுத்தப்படுகிறது. கடற்கரையில் உள்ள பொது கழிப்பறைகள் தூய்மைப்படுத்தப்பட்டு தண்ணீர் வசதி ஏற்படுத்தப்படுகிறது. மெரினா திறப்பிற்கான முன்னேற்பாடு பணிகளை சென்னை மாநகர போலீசாரும் மாநகராட்சி ஊழியர்களும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். 8 மாதங்களாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்த மெரினாவில் அனுமதிக்கப்படுவது சென்னை மக்களை மகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதம் வழங்கப்படாததால் அதிருப்தியடைந்த பக்தர்கள் தேவஸ்தானத்திற்கு எதிராக கோஷம் எழுப்பினர். புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனத்திற்கு பிறகு பக்தர்கள் துளசி தீர்த்தம், சர்க்கரை பொங்கல், லட்டு உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்படுவது வழக்கம். கொரோனா பரவல் காரணமாக இவை நிறுத்தப்பட்டன. பின்னர் தேவஸ்தானம் அன்னப்பிரசாதம், லட்டு மட்டும் வழங்கி வந்தது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் யாருக்கும் சில நாட்களாக எவ்வித பிரசாதமும் வழங்கப்படுவதில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதியைச் சேர்ந்த சிலர் சாமி தரிசனம் செய்த பிறகு கோவில் ஊழியர்களிடம் பிரசாதம் கேட்டுள்ளனர். அதற்கு அவர்கள் பிரசாதம் தீர்ந்துவிட்டதாக கூறியதோடு பக்தர்களை வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் கோவில் வளாகத்திலேயே திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் பல இடங்களில் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது.
குறிப்பாக பைன் மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு போன்ற சுற்றுலா தலங்களில் மேகங்கள் கலைந்து வந்து சுற்றுலா பயணிகளை வருடியது. லேசான வெயிலுடன் கூடிய கால சூழ்நிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் பூத்துக்குலுங்கும் பூக்கள் முன்பாகவும் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகளின் முன்பும் நின்று புகைப்படம் எடுத்து குதூகலித்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் வாடகை வாகன ஓட்டுநர்கள், தங்கும் விடுதி உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வாஷிங்டனில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு இந்திய தூதரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அமெரிக்க வாழ் இந்தியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இந்திய தூதரகத்தின் முன்பாக நிறுவப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் சிலை மீது காலிஸ்தானின் கொடி போர்த்தப்பட்டிருந்தது. இந்தியாவின் பஞ்சாப் பகுதி மற்றும் பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதியை இணைத்து சீக்கியர்களுக்கென தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காலிஸ்தான் இயக்கம் தொடங்கப்பட்டது. காலிஸ்தானின் மஞ்சள் கொடியை காந்தி சிலையின் மீது போர்த்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலையில் பதாகைகளையும் ஒட்டியிருந்தனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய தூதரகம் இதுகுறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் நாளை முதல் நேர கட்டுப்பாடுகளின்றி நாள் முழுவதும் பெண்கள் பயணம் செய்யலாம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்தியில், திங்கட்கிழமை முதல் பீகாஸ் எனப்படும் நெரிசல் நேரங்களில் புறநகர் மின் ரயில்களில் பெண்கள் பயணம் செய்ய விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை அழைத்து வரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் அரக்கோணம் மார்க்கங்களில் நாளை முதல் மின் ரயில் சேவை இயக்கப்படும் எனவும், பயணத்தின் போது மாஸ்க் மற்றும் சமூக இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் மார்க்கபந்தீஸ்வரர் கோவிலில் கடை ஞாயிறு திருவிழாவுக்கு தடை விதிக்கப்பட்ட போதும் பக்தர்கள் கோவிலுக்கு வெளியே படுத்து உறங்கி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். விரிஞ்சிபுரம் கிராமத்தில் உள்ள கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கடை ஞாயிறு திருவிழாவின் போது சிம்மக்குளத்தில் நீராடும் பக்தர்கள் கோவிலில் படுத்து உறங்கும் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். தற்போது கொரோனா காரணமாக சிம்மக்குளத்தில் பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டது. நள்ளிரவு சிம்மக்குளம் திறப்பு விழா நடைபெற்ற நிலையில் குளத்தின் நீரானது கோவிலுக்கு வெளியே திரண்டிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. உடனடியாக அங்கிருந்த பெண்கள் வளாகத்திலேயே படுத்து உறங்கும் வேண்டுதலை நிறைவேற்றினர். 2001 டிசம்பர் 13 அன்று நிகழ்ந்த நாடாளுமன்றத்தின் மீதான கோழைத்தனமான தாக்குதலை ஒருபோதும் மறக்க மாட்டோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த போது வளாகத்திற்குள் நுழைந்த தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பாதுகாப்பு படையினர் 5 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். தாக்குதலில் 9 பாதுகாப்பு படையினரும் உயிரிழந்தனர். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், தாக்குதலின் போது நாடாளுமன்றத்தை பாதுகாத்து உயிர் நீத்தவர்களின் வீரம் மற்றும் தியாகத்தை நினைவு கூறுவதாகவும் இந்தியா அவர்களுக்கு எப்போதும் நன்றி செலுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். டிஆர்பி மோசடி வழக்கில் ரிபப்ளிக் டிவியின் தலைமை செயல் அதிகாரி விகாஷ் காஞ்சண்டனியை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். தொலைக்காட்சி பார்வையாளர் எண்ணிக்கையை கணக்கிடும் டிஆர்பி முறையில் மோசடி செய்ததாக கடந்த அக்டோபர் மாதம் ரிபப்ளிக் டிவி நிறுவனம் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மகாராஷ்டிராவில் தங்களுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகளில் இருந்து தங்களது குழுமம் மற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கோரி ரிபப்ளிக் டிவி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் ரிபப்ளிக் டிவியின் தலைமை செயல் அதிகாரி விகாஷ் காஞ்சண்டனியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 30,254 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் கொரோனா மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 98,57,000 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 391 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 1,43,019 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 33,136 பேர் கொரோனா சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய நிலையில் நாடு முழுவதும் 93,57,000 பேர் குணமடைந்துள்ளனர். திருவாரூரில் புகழ்பெற்ற வாஞ்சிநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை கடை ஞாயிறு தீர்த்தவாரி திருவிழா எளிமையாக நடைபெற்றது. யமதர்ம ராஜாவிற்கு தனி சன்னதி கொண்ட திருவாஞ்சியம் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக குறைந்த அளவு பக்தர்களோடு மிகவும் எளிமையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் அஸ்திரதேவர் கோவில் பிராகாரங்களில் ஊர்வலமாக வந்து கோவில் குளத்தில் புனித நீராடினார். பின்னர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
2020-21 ஆண்டுக்கான FIS ஸ்னோபோர்டு உலகக்கோப்பை போட்டி இத்தாலியில் நடைபெற்றது. இத்தாலியின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் உள்ள கார்டினா டி ஆம்பெசோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் ரோலாண்ட் ஃபிஷ்னல்லர் முதலிடத்தை பிடித்தார். பெண்கள் பிரிவில் எஸ்டர் லெடக்கா வெற்றி பெற்றார். Si sono invertiti, Fisnaller. அமெரிக்காவில் 24 மணி நேரத்தில் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வரும் என அதிபர் டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஃபைசர் மருந்து தொழிற்சாலையிலிருந்து தடுப்பூசி மருந்தை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக நாடு முழுவதும் 30 லட்சம் டோசுகள் விநியோகிக்கப்பட உள்ளன. முதற்கட்டத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கான 2வது டோஸும் விரைவில் அனுப்பப்படும் என்று ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மிச்சிகனின் கலாமாசூவில் உள்ள ஃபைசர் உற்பத்தி ஆலையிலிருந்து லாரி மூலம் கொண்டு செல்லப்படும் மருந்துகள் பின்னர் பிராந்திய மையங்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. வெர்ஜின் கேலக்டிக் நிறுவனத்தின் விண்வெளிக்கு செல்லும் விமான சோதனையில் சிக்கல் ஏற்பட்டதை அடுத்து சோதனை நிறுத்தப்பட்டது. விண்வெளிக்கு மனிதர்களை சுற்றுலா அழைத்துச் செல்வதற்கான முயற்சியில் வெர்ஜின் கேலக்டிக் நிறுவனம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்திலிருந்து புறப்பட்ட விமானம் தொழில்நுட்ப கோளாறால் 1 மணி நேரத்தில் பூமிக்கு திரும்பியது. அதிலிருந்து விமானிகள் இருவரும் பாதுகாப்பாக திரும்பியதாக வெர்ஜின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானத்தை சரிபார்த்த பின் மீண்டும் சோதனை ஓட்டம் நடைபெறும் என்று அந்நிறுவனம் கூறியுள்ளது. விண்வெளிக்கு சுற்றுலா செல்ல சுமார் 600 வாடிக்கையாளர்கள் 18 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர். டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. அதில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா, துணைச் செயலாளர் LK சுதீஷ் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தமிழக அரசு உடனடியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் நிவர், புரவி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் தர வேண்டும், பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை மத்திய அரசு உடனடியாக குறைக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று டெல்லி போராட்டத்திற்கு குழு அமைத்து தீர்வு காண மத்திய அரசுக்கு வலியுறுத்துவது, ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தொடரில் சிறப்பாக பந்து வீசிய நடராஜனை பாராட்டி தீர்மானம் என மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனையடுத்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், ஜனவரி மாதம் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி யாருடன் கூட்டணி என்பதை கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பார் என்று தெரிவித்தார். விஜயகாந்த் முன்பு போல் சுறுசுறுப்பாக இல்லை என்று கூறிய பிரேமலதா, அவர் நிச்சயம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவார் என்றும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்றும் பேசினார். இன்று முதல் தேமுதிக தேர்தல் பணி தொடங்கிவிட்டதாகவும் நிர்வாகிகள் அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் பிரேமலதா அறிவுறுத்தினார். கர்நாடக முன்னாள் அமைச்சர் கடத்தப்பட்ட வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை சினிமா பாணியில் துரத்திச் சென்ற போலீசார் சாத்தூரில் மடக்கினர். எனினும் துருப்பாக பயன்படுத்தப்பட்ட ஒரு நபர் தப்பிச் சென்ற சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவர் சிக்க மற்றொருவர் தப்பியது எப்படி? தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வர்த்தூர் பிரகாஷை கடத்திய நபரை பல 100 கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்து போலீசார் பொறிவைத்து பிடித்துள்ளனர். பணத்தோடு தலைமறைவான நபர்கள் பல நாட்களுக்கு பின் சிக்கியது எப்படி? கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் 65 வயதான வர்த்தூர் பிரகாஷ் அம்மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர்கள் சதானந்த கவுடா, ஜெகதீஷ் ஷெட்டர் ஆகியோர் தலைமையிலான அமைச்சரவையில் ஜவுளித்துறை அமைச்சராக இருந்தவர். தற்போது நம்ம காங்கிரஸ் என்ற கட்சியை நடத்தி வரும் வர்த்தூர் பிரகாஷ் கடந்த நவம்பர் 25ஆம் தேதி கோலாரில் உள்ள பண்ணை வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது பெக்சி கோசகள்ளி என்ற இடத்தில் வழிமறித்த 8 பேர் கொண்ட கும்பல் வர்த்தூர் பிரகாஷையும் அவரது ஓட்டுநர் சுனிலையும் ஆயுதங்களை காட்டி மிரட்டி கடத்திச் சென்றனர். செல்லும் வழியில் இருவரையும் கடுமையாக தாக்கிய கும்பல் வர்த்தூர் பிரகாஷை விடுவிக்க வேண்டுமானால் 30 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என மிரட்டியது. ஆனால் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என வர்த்தூர் பிரகாஷ் கூறியதால் அவரை காரில் வைத்துக்கொண்டே கர்நாடகாவின் பல பகுதிகளிலும் கடத்தல் கும்பல் சுற்றியிருக்கிறது.
ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல் வர்த்தூர் பிரகாஷின் ஓட்டுநர் மயங்கிவிட்ட நிலையில் அவர் இறந்துவிட்டதாக நினைத்து காரில் இருந்து தூக்கி வீசிவிட்டு சென்றுள்ளது அந்த கும்பல். கடத்தல் கும்பலின் சித்திரவதையை தாங்க முடியாத வர்த்தூர் பிரகாஷ் தனது நண்பருக்கு போன் செய்து 48 லட்சம் ரூபாயை ஏற்பாடு செய்துள்ளார். இதனிடையே மயக்கம் தெளிந்த வர்த்தூர் பிரகாஷின் ஓட்டுநர் சுனில் கடத்தல் சம்பவம் குறித்து போலீசில் தெரிவித்துள்ளார். புகாரை அடுத்து வர்த்தூர் பிரகாஷை போலீசார் தேடி வந்த நிலையில் நவம்பர் 26ஆம் தேதியன்று 48 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிய கடத்தல் கும்பல் சிவனபுரா என்ற பகுதியில் மைதானம் ஒன்றில் அவரை விட்டுச் சென்றது. காயங்களுடன் கிடந்த வர்த்தூர் பிரகாஷை பார்த்த பொதுமக்கள் அவரை கேஆர்புரம் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். இதையடுத்து 8 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த போலீஸ் ரோஹித் அலியாஸ் என்பவரை கைது செய்தது. அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முக்கிய குற்றவாளியான ரவிராஜ் விருதுநகர் மாவட்டத்தில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து விருதுநகர் சென்ற கர்நாடகா தனிப்படை போலீசார் ரவிராஜுடன் தாங்கள் அழைத்து வந்த ரோஹித் அலியாஸை பேச வைத்து சுற்றி வளைக்க திட்டமிட்டனர். அதன்படி ரவிராஜ் பதுங்கியிருந்த இடத்திற்கு ரோஹித் அலியாஸை அனுப்பிவிட்டு அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளது போலீஸ். ரவிராஜ் இருப்பிடத்திற்கு சென்ற ரோஹித் அலியாஸ் தன்னுடன் போலீஸ் வந்திருக்கும் தகவலை கூறியதும் இருவரும் ஒரே காரில் தப்பிச் சென்றனர். அவர்களை சினிமா பாணியில் கர்நாடக போலீசார் விரட்டிச் சென்றனர். சாத்தூர் அருகே ரெட்டியாபட்டி கிராமத்தின் அருகே சென்றபோது ரோஹித் அலியாஸ் ரவிராஜ் சென்ற கார் பள்ளத்தில் மாட்டிக்கொண்டது. இந்த நேரத்தில் காரில் இருந்து குதித்த ரோஹித் அலியாஸ் அருகில் இருந்த காட்டுப் பகுதிக்குள் தப்பியோடினார். இதனிடையே துரிதமாக செயல்பட்ட போலீசார் காரை ஓட்டிச் சென்ற ரவிராஜை சுற்றி வளைத்து கைது செய்தனர். தாங்கள் ஏற்கனவே கைது செய்து அழைத்து வந்த ரோஹித் அலியாஸ் காட்டுப்பகுதிக்குள் தப்பி ஓடியதால் ட்ரோன் கேமரா மூலம் அவரை தேடினர். ஆனால் அவர் இருப்பிடத்தை கண்டறிய முடியாததால் போலீசார் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கை சாத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிக்க நாளை முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. தமிழகம் முழுவதும் 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் காவல், சிறை மற்றும் தீயணைப்புத் துறைகளில் காலியாக உள்ள 10,906 2ஆம் நிலை காவலர் பணியிடங்களுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியாக கொண்ட இந்த பணியிடங்களுக்கு மாநிலம் முழுவதும் இருந்து 5,50,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு காலை 11 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 499 மையங்களில் நடைபெறும் இந்த தேர்வுக்காக ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கொரோனா பரவல் காரணமாக காலை 8 மணிக்கு தேர்வு மையங்களுக்கு வர தேர்வர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்ததால் காலை முதலே நீண்ட வரிசையில் தேர்வர்கள் காத்திருந்தனர். சேலம், மதுரை உள்ளிட்ட நகரங்களில் தனிமனித இடைவெளியின்றி தேர்வர்கள் காத்திருந்தனர். பின்னர் அவர்களுக்கு உடல் வெப்பநிலை, ஹால் டிக்கெட் உள்ளிட்டவைகள் சோதனை செய்யப்பட்டு தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வர்கள் மட்டுமின்றி அறை கண்காணிப்பாளரும் செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் பயன்படுத்த இந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் ராணுவ வீரர்களின் துப்பாக்கி சுடும் பயிற்சியின் போது கூலித் தொழிலாளி பெண் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சி மணப்பாறை அடுத்த வீரமலை அடிவாரத்தில் இந்திய ராணுவ வீரர்களின் துப்பாக்கி சுடும் பயிற்சி அடிக்கடி நடைபெறுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக இந்திய ராணுவத்தின் 15வது பெட்டாலியன் படை வீரர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக கடந்த 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பொதுமக்கள் வீரமலை வனப்பகுதிக்குள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் வீரமலை அடிவாரத்தில் வசிக்கும் கூலித் தொழிலாளியான 35 வயது நல்லம்மாள் நேற்று மாலை தன்னுடைய மாட்டை தேடி மலையை ஒட்டிய பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது துப்பாக்கி குண்டு நல்லம்மாளின் தொடையில் பாய்ந்து வலியால் துடித்ததை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார், வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்குது.
ஆனால் இந்த தடவை நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பாப்பா பக்கத்து வீடு பக்கத்து தோட்டம் ஒரே புலி மிலிட்ரி கேம்ப் இருக்கிறது, அதுவும் ஒரே காடு. அதில் மாடு உள்ளே விரிச்சுட்டு உள்ளே போகவும் பிசுடு அடித்து காயம். அது இந்த ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியலன்னு திருச்சி கொண்டு போயிட்டாங்க. அதனால் இவ்வளோதான் சார் நடந்தது. அதுக்கு மேலே என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல. குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பரவியில் கடந்த 9 மாதங்களுக்கு பிறகு நாளை முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட இருக்கிறது. தடை காலத்தை பயன்படுத்தி பேரூராட்சி நிர்வாகம் பூங்கா செடிகளை அழகுபடுத்தும் பணியில் ஈடுபட்டது. சிங்கம், பசு, கன்று, புலி, படகோட்டி போன்ற வண்ண சிலைகள் அமைத்து புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதோடு திருப்பரப்பு அருவி பகுதியில் உள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தங்களது கடைகளை திறக்க ஆயத்தமாகி வருகின்றனர். புதிய வேளாண் சட்டங்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலைக்கும் தொடர்பு இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளை சில சக்திகள் தூண்டிவிட்டு மத்திய அரசை சீர்குலைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த சிறப்பு பேட்டியில் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும், பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பிரதிநிதிகள் தங்களின் பிரச்சினைகளை தெளிவாக குறிப்பிடவில்லை எனவும் தெரிவித்தார். விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துவதில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எனப்படும் ஒப்பந்த பண்ணையம் பல்வேறு மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளதாகவும், மத்திய அரசு அதை சட்டமாக கொண்டு வந்தால் மட்டும் அதை எதிர்ப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். பேச்சுவார்த்தை நடைபெறும் போதே விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், விவசாயிகளுக்கு மத்திய அரசு எழுத்து மூலமும் பதில் அளித்து வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். Well, I think it was made very clear that the MSP is not part of the farm laws. These are just very clearly issues which are being brought about in this context. When the data shows clearly MSP is out of the farm laws and it continues like before, where are they linked? So if this protest is against farm laws, where is the MSP in it? மேலும் வேளாண் சட்ட போராட்டம் மூலம் மத்திய அரசை கவிழ்க்கும் நோக்கில் சில சக்திகள் விவசாயிகளை தூண்டி விடுவதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். Probably is gotten hijacked by such elements for whom protest in India looks as if these are all windows which of opportunity for those disgruntled elements which are hijacking every protest to destabilize this government. I call upon the farmers who want to engage with the government to distance themselves from these elements and say we have nothing to do with them. We are here as farmers. We want to talk with our elected government. விவசாயிகள் போராட்டத்தில் தேசவிரோத சக்திகள் ஊடுருவி விட்டதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். Go to the ground and see the kind of demands which are getting latched on to this protest. And also the letters which have gone to the negotiating ministers, now adding on issues which have nothing to do with agriculture or the farm laws. Release so-and-so who's being held for some other, Naxal-related crimes. Release so-and-so who has been working on some other issue which has nothing to do with the farm-related issues, but Article 370. Who is doing all this? 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனரே தவிர அவர்களுக்கு உறுதியான திட்டங்கள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் நிர்மலா கூறினார். Breaks my heart. Between 2004 and 14, Maria, the number of suicides of farmers who could not bear the burden. At that time, none of them did anything concrete, not even 10% of what Prime Minister Modi has done. Yes. Put money into their account, ensure fertilizer, give raw material, open up for marketing, open up for them to... Look at the variety of things which are all coming for the farmer. They're just not able to digest the fact that there is a comprehensive farmer welfare approach of this government. மேலும் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் உரிய தீர்வு காண மத்திய அரசு எப்போதும் தயாராகவே உள்ளது என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் 500 ஆண்டுகள் பழமையான கோவிலை இடித்தபோது 100 சவரன் அளவிற்கு தங்கப்புதையல் கிடைத்திருப்பது அந்த பகுதியினரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. உத்திரமேரூரில் உள்ள குழம்பேஸ்வரர் கோவில் 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலை புதுப்பிக்கும் பணிக்காக கருவறை நுழைவாயிலின் முன்பு உள்ள கருங்கற்களால் ஆன படிக்கட்டுகளை அகற்றிய போது துணியால் சுற்றப்பட்ட சிறிய மூட்டை கிடைத்திருக்கிறது. அதை பிரித்து பார்த்தபோது ஏராளமான தங்க ஆபரணங்கள் இருந்தன. தகவல் அறிந்து தங்க நாணயங்களை பறிமுதல் செய்ய சென்ற வருவாய்த்துறையினருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. 100 சவரன் நகை கிடைத்திருக்கலாம் என்றும் பழங்காலத்து தங்கத்தை அங்கிருந்த ஒரு சிலர் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் அம்பாள் உள்ளிட்ட சில தெய்வங்களின் சிலையை காணவில்லை என்றும் ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வருவாய்த்துறையினரும் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.